ஹலோ மக்களே, வணக்கம். இது உங்கள் தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐடிஐ ஐடிபிஐ பேங்க் அப்படிங்கிற ஒரு பேங்க்ல இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் புதுசாக வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி வாங்க டீட்டெயிலாக பார்த்துடலாம். இதோட டெஸ்ட் ஜோன் வந்து கொடுத்துருக்காங்க. அகமதாபாத், போபால், பெங்களூரு, சென்னை, ஹைதராபாத், மும்பை, நாக்பூர், கொச்சி, பூனே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, இதில் ஏதாவது ஒரு ஜோனில் தான் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் ஜோனும் கொடுத்துருக்காங்க. புவனேஸ்வர், பாட்னா, சண்டிகார், டெல்லி, கொல்கத்தா, அப்புறம் லக்னோ. இதில் நீங்கள் வந்து எதுனாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி உங்களோட டெஸ்ட் லொக்கேஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஐடிபிஐ அப்படிங்கிற ஒரு பேங்க் வந்து ஒரு ஆக்சுவலாக இது வந்து ஒரு ப்ரைவேட் பேங்க். ஓகேவா? ஓகே, வாங்க பார்த்துடலாம். வேக்கன்சி பார் பிஜிடி பிஎஃப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து எப்படின்னா, மினிமம் வந்து 20 வயசுல இருந்து மேக்ஸிமம் 25 வயசு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 25 வயசுக்கு மேலே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஓகேவா? டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து 650 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன வேலை அப்படின்னா, ஜூனியர் அசிஸ்டண்ட் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங். ஓகேவா? யூஆர் அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் 260 ஆள் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. எஸ்சி கேட்டகரியில் 100 பேர், எஸ்டி கேட்டகரியில் 54 பேர், இடபிள்யூஎஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் 65 பேர், ஓபிசி கேட்டகரியில் 171 பேர், அப்புறம் விஐ, ஓஹெச், ஹெச்ஐ அதில் வந்து 6, 7, 6, அப்புறம் எம்டிஐடியில் வந்து 6 அப்படின்னு இத்தனை நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 650 வேக்கன்சி இருக்கும். ஓகேவா? இதோட அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து மார்ச் 1, 2025. ஓகேவா? இதோட ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனும் மார்ச் 1 தான் ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்னைக்கு முடியும்னா மார்ச் 12, 2025 முடிகிறதா சொல்லியிருக்காங்க. டென்டேட்டிவ் டேட் ஆஃப் ஆன்லைன் டெஸ்ட். ஆன்லைன் டெஸ்ட்டு ஆக்சுவலாக பேங்க் எக்ஸாம்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லா எக்ஸாமுமே ஆன்லைனில் தான் இருக்கும். இதோட ஆன்லைன் டெஸ்ட் வந்து என்னைக்கு நடக்கும்னா ஏப்ரல் 6, 2025 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கரெக்டாக ஒரு மாதம் தான். ஓகேவா? கட் ஆஃப் டேட் வந்து கரெக்டாக மார்ச் 1, 2025 இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு யூஜி படிச்சிருந்தாலே போதும். அப்புறம் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ், அப்புறம் கம்ப்யூட்டர் நாலேஜ், இதை பற்றி கொஞ்சம் பேசிக் குவாலிஃபிகேஷன் இருந்தாலே நீங்கள் வந்து இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாம். மினிமம் 20 வயசு, மேக்ஸிமம் 25 வயசு. ஓகேவா? அப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் சில கேட்டகரி கொடுத்துருக்காங்க. எஸ்சி கேட்டகரிக்கு, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 வயசு வரையும், அப்புறம் ஓபிசி கேட்டகரிக்கு வந்து 3 வயசு வரையும், அப்புறம் பெர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி அவங்களுக்கு வந்து 10 வயசு வரையும், எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்க எல்லாத்துக்குமே 5 வயசு, அப்புறம் பெர்சன்ஸ் அஃபெக்டட் பை 1984 ரியாட்ஸ் அவங்களுக்கும் 5 வயசு வரையும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ அப்ளை பண்ணணும், எவ்வளோ பே பண்ணி நீங்கள் வந்து இதுக்கு வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1050. ஓகேவா? எல்லாருமே 1050 ரூபா கண்டிப்பாக பே பண்ணணும். அது போக இந்த எஸ்சி எஸ்டி அப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட் அவங்க மட்டும் எவ்வளோ அப்ளை பண்ணால் போதும்னா 250 ருபீஸ் மட்டும் பே பண்ணி நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிடிஎஃப் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து செக் பண்ணி பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கும் இது வந்து தெரியும். நீங்கள் இந்த பிடிஎஃப் வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து ரீட் பண்ணி பாருங்கள். இதிலே உங்களுக்கு வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதோட டெஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் டெஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லாஜிக்கல் ரீசனிங், அப்புறம் டேட்டா அனாலிசிஸ், அப்புறம் இன்டர்பிரிட்டேஷன் அதில் வந்து 60 கொஸ்டின் இருக்கும். மேக்ஸிமம் வந்து 60 மார்க்காம். டைம் அலாட் வந்து 40 நிமிஷம் தான்.
ஓகேவா? ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு. அப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு 40 கொஸ்டின் இருக்கும். 40 மார்க்கு 20 நிமிஷம் தான் இருக்கும். அப்புறம் குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட் அதில் வந்து 40 கொஸ்டின் 40 மார்க்கு. டைம் அலாட் வந்து 35 நிமிஷம் தான். ஓகேவா? அப்புறம் ஜென்ரல் எக்கனாமி, அப்புறம் பேங்கிங் அவேர்னஸ் அதில் வந்து 60 கொஸ்டின் இருக்கும். 60 மார்க்கு 25 மினிட்ஸ் தான். ஓகேவா? டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் எக்ஸாம். ஓகேவா? அவ்வளோதான். அதுக்குள்ள நீங்கள் வந்து அரௌண்ட் எத்தனை மார்க்குக்கு எழுதணும்னா எக்ஸாமு 60, 60, 120 இது ஒரு 80 மொத்தம் 200 மார்க்குக்கு வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். 200 மார்க்கு 120 மினிட்ஸ் அரௌண்டு 2 ஹவர்ஸ் அவ்வளோதான். ஓகேவா? கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பேங்க் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களோ இல்லை புதுசாக ட்ரை பண்ணுறவங்களோ எல்லாரும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வேலை வந்து உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாரும் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. ஓகேவா? தேங்க்யூ கைஸ்.